வீட்டுக்கு வந்து சேர்றாரு. ஏண்டி வீரம்மா, என் கதை முடிஞ்சது. இனிமேல் நான் ஒரு வீரம் கிடையாதுங்கிற விஷயம் வெளியே தெரிஞ்சிரும். அப்புறம் மகாராஜா கையால எனக்கு சாவுதான் கதி. நான் 4 நாள்ல திரும்பி வரலன்னா நீ உன் தம்பி வீட்டுக்கே போயிடு. அப்படிலாம் ஒன்னும் ஆகாதுங்க, பயப்படாதீங்க. என்னடி பயப்படாதுன்னு சொல்ற? அவனுங்க கொடூரமான கொள்ளக்காரனுங்க, என்ன விட மாட்டானுங்க. கண்டிப்பா என்ன கொன்னுடுவாங்க. ஒருவேளை அவங்க விட்டாலும் மகாராஜா என்ன விட மாட்டாரு. எப்படி பார்த்தாலும் சாவுதான் எனக்கு கதி. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. எல்லாத்துக்கும் நமக்கு அந்த கடவுள் துணையா இருப்பாரு. நீங்க போயிட்டு வாங்க. எனக்கு என்னமோ சாவுதான் கதிங்கிற மாதிரியே தோணுது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு 4 இனிப்பு பலகாரங்களை செஞ்சு கொடு. அதை எடுத்துட்டு நான் கிளம்புறேன். பசிக்கும் போது அதை நான் சாப்பிட்டுக்கிறேன். இததான் நான் என் கடைசி ஆசைன்னு நினைச்சுக்கிறேன். அந்த பலகாரங்களை கொஞ்சம் நெய் போட்டு நல்லா செய்ய. அப்படித்தான் மனைவி கையில தனக்கு பிடிச்ச இனிப்பு பலகாரங்களை செஞ்சு வாங்கிட்டு போறாரு. போற வழியில ராத்திரி நேரத்துல ஓய்வு எடுத்துக்கலான்னு ஒரு மரத்தடியில உக்காராரு. வேற வழியே இல்ல, நான் உயிரோட இருக்க வாய்ப்பே இல்ல. ராஜ்யத்துல என்ன எல்லாரும் மகாவீரன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் ஒரு கையாலாகாத சோம்பேறின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மகாராஜாவே என்ன கொன்னுருவாரு. இதெல்லாம் என்னால தாங்கிக்க முடியல. உடனே இந்த பலகாரங்கள்ல விஷத்தை தடவி அதை சாப்பிட்டு நான் இங்கேயே செத்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பலகாரங்கள்ல விஷத்தை கலக்குறாரு. அப்பாடா, பயணம் செஞ்சு செஞ்சு ரொம்ப களைச்சு போயிட்டேன். ரொம்ப தூக்கம் வருது. கடைசி தடவையா நல்லா தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் நல்லா பசி எடுக்கும்ல, அப்போ இந்த பலகாரங்களை சாப்பிட்டுட்டு செத்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த மரத்துக்கு கீழேயே நல்லா தூங்கிடுறாரு. அந்த நேரம் பார்த்து ஊர்ல கொள்ளையடிச்சு கொள்ளைக்காரங்க அந்த பக்கமா வராங்க. ஆஹா, இங்க பக்கத்துல ஏதோ பலகாரங்கள் இருக்கிற மாதிரி வாசனை வருது. இங்க யாரோ தூங்குற மாதிரி இருக்க. அவன் எழுந்திருக்கிறதுக்குள்ள அந்த பலகாரங்க எல்லாத்தையும் நம்ம சாப்பிடலாம், வாங்க அப்படின்னு சொல்லி அந்த பலகாரங்க எல்லாத்தையும் அந்த கொள்ளைக்காரங்க சாப்பிடுறாங்க. அதுல விஷம் கலந்திருக்கிறதுனால அவங்க எல்லாம் இறந்து போயிடுறாங்க. விடிஞ்சதுக்கு அப்புறம் தூங்கி எழுந்திருச்ச வீரையா அவங்கள பார்த்து, இவங்க என்ன இப்படி விழுந்து கிடக்குறானுங்க? பார்த்தா மகாராஜா சொன்ன கொள்ளைக்காரங்க இவனுங்க தான் நினைக்கிறேன். இங்க என்னோட பலகாரம் இருக்கணுமே, எங்க? ஒரு வேளை எல்லாத்தையும் இவனுங்க சாப்பிட்டுட்டானுங்களா என்ன? இவனுங்க தான் கண்டிப்பா சாப்பிட்டுருக்கணும். அதுல விஷம் கலந்திருந்ததுனால இவனுங்கெல்லாம் செத்து போயிட்டானுங்க. ஆஹா, தேடி போன புதையலு கால்ல பட்ட மாதிரி இவனுங்க செத்து என் முன்னாடியே கிடக்குறானுங்க. இவனுங்களை உடனே மகாராஜா கிட்ட கொண்டு போகணும். அப்புறம் காவல்காரர்களை வர சொல்லி அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லி அனுப்புவாரு. அந்த கொள்ளைக்காரங்களை அந்த வீரையா தான் கொன்னாருன்னு மகாராஜா வீரையாவை வர சொல்லி, அருமை வீரனே அருமை, இத்தனை நாளா எங்க காவல்காரங்க கண்ணுல படாம சுத்திக்கிட்டு இருந்தவனுங்கள நீ ஒரு ராத்திரிலேயே கொன்னு இங்க கொண்டு வந்துட்ட. உனக்கு என்ன பரிசு கொடுத்தாலும் அது குறைச்சல் தான். இந்தா எடுத்துக்கோ. அப்படி மகாராஜா கிட்ட பரிச வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வராரு. பாத்தியா வீரமா, மகாராஜா என்ன எந்த அளவுக்கு பாராட்டினாருன்னு. நிறைய பரிசுகளை கொடுத்து என்ன பாராட்டினாரு. இந்த ராஜ்யத்துல என்ன போன்ற வீரன் இல்லன்னு எல்லார்கிட்டையும் சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. எல்லார்கிட்டயும் பெருமை பீத்திக்கிட்ட மாதிரி என்கிட்ட பெருமையை காட்டாதீங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? சத்தம் போடாதடி. யார் காதுலயாவது கேட்டுச்சுன்னா என் உயிரே போன மாதிரிதான். எங்க உண்மை வெளியே தெரிஞ்சிருமோன்னு பயந்து செத்துக்கிட்டு இருக்கேன். நீ செஞ்சு கொடுத்த பலகாரங்கள்ல விஷம் கலந்து சாப்பிட்டு செத்துடலான்னு நினைச்சேன். ஆனா அந்த நேரத்துல தூக்கம் வந்து படுத்து தூங்கிட்டேன். எந்திரிச்சு வந்து பார்த்தா அந்த கொள்ளைக்காரங்க அந்த பலகாரத்தை சாப்பிட்டு செத்து கிடந்தானுங்க. அதுக்கு நான் என்ன பண்றது சொல்லு? சரி, இனிமேலாச்சும் அங்க வந்த பணத்துல ஒரு நல்ல வயலை வாங்கி விவசாயம் பண்ணுங்க. அதெல்லாம் என்னால முடியாது. அப்படியே கொஞ்ச நாள் கடந்ததுக்கு